தாத்தா ஏதோ சிப்பப் ஏதோ சிப்பப் பண்ணுறீங்களே, காஃபியா டீயா ஏதோ சாப்பிட்டுருந்தீங்களே, சாப்பிடுங்க தாத்தா. இருக்கட்டும் செல்வங்களே, சாப்பிட்றேன். தாத்தா, இந்த உயிரினங்களுக்கு அழிவு காலம் எப்பொழுது வரும் தாத்தா? என்னது? இல்லை தாத்தா, இந்த உயிரினங்களுக்கு மனுஷனுக்கு அழிவு காலம் எப்பொழுது வரும் தாத்தா? என்னடா செல்வங்களே, பெரிய கேள்வி கேட்குறீங்கோ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவன் பிறந்த அது முதல் அவன் இறக்கும் காலம் வரை அவனுக்கு அழிவு காலம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. தினமும் மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான். தாத்தா, என்ன தாத்தா நீங்களா அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்வாங்களே, மனிதன் பிறந்ததிலிருந்து மரிக்கும், டோட்டலாக மரிக்கும் காலம் வரை தினமும் அவன் மாண்டு கொண்டே வருகிறான். தாத்தா, எங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க தாத்தா. இல்லை சொல்கிறாங்களே, தினமும் அவன் இருந்து கொண்டே வருகிறான். உயிரினங்கள் என்று கேட்டீர்கள் அல்லவா? மனிதனைப் போல மரங்களும், மரம், செடி, கொடி இவைகள் எல்லாம் கூட முளைத்தது முதல் அது அழியும் வரை அது தினமும் இருந்து கொண்டே மரித்து கொண்டே வருகிறது. எப்போது உடலின் உள்பாகம் வளர்ந்து கொண்டு வருகிறதோ அப்பொழுது மேல்பாகம் மடிந்து கொண்டே வருகிறது. பாருங்கள், உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். ஒரு மரத்தை பாருங்கள், அது வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் மேல்புறத்தில் பட்டை, ஸ்கின் எல்லாம் உதிர்ந்து கொண்டே வருகிறது. இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டே வருகிறது. பார்த்துருக்கிறீங்களா? மரங்களை பாருங்கள், அதிலிருந்து பழுத்து இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்து கொண்டே வருகிறது. மற்றபடி அது முளைத்து கொண்டும் வருகிறது. அதே போல் தான் மனிதனும் அவன் பிறந்ததிலிருந்து மரிக்கும் வரை தினமும் இறந்து கொண்டே வருகிறான். நாம் சொல்கிறாங்களே, நீங்கள் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு வெள்ளை துணியை போட்டு விட்டு கொண்டு அதன் மேல் படுங்கள். படுத்து காலையில் எழுந்த பிறகு அந்த பெட்ஷீட்டை எடுத்து பாருங்கள், அது உதறி பாருங்கள். அதிலிருந்து உடலிலிருந்து மரித்த பாகங்கள், ஸ்கின் மேல்புறத்தில் இருக்கிறது, அது மடிந்து அந்த பெட்ஷீட் மேலே நீங்கள் பார்க்கலாம். எடுத்து உதறினால் அந்த அந்த பவுடர் தூள்லேருந்து உடம்பில் உள்ள மேல்புறத்தில் உள்ள பாகம் அது மேலே இறங்கி இருக்கும், உடம்பை விட்டு பிரிஞ்சு இருக்கும். அதுதான் உடம்பிலிருந்து மடிந்து கொண்டு வருது. எப்பொழுது உடலில் உள்பாகம் வளர்ந்து கொண்டு வருகிறதோ அப்போது மேல்பாகம் உதிர்ந்து கொண்டே வருகிறது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ? ஆம் சொல்கிறாங்களே, தாத்தா சொல்வதில் சிறிது உண்மை இருக்கும். அந்த சிறிய உண்மையில் இது ஒரு உண்மை. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் வேண்டுமென்றே நான் அந்த தவறை நான் தெரிந்து சொல்லவில்லை. என்னை அறியாமலே நான் சில தவறுகளை சொல்லியிருப்பேன். தாத்தா நீங்கள் எப்போதும் மெய்யே சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. என்ன மாதிரி போய் சொல்கிறவன் யாரும் இருக்க மாட்டான். உன்ன மாதிரி போய் சொல்கிறவங்கள யாரும் இருக்க மாட்டான். மனுஷன் தப்பு செய்யக்கூடியவங்க. அது அதை இருக்கட்டும் விடுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, நம்ம பிறந்ததிலிருந்து தினமும் நமது உடலில் மேல்புறம் அழிந்து கொண்டே வருகிறது. இது எனக்கு தெரிந்த உண்மை. அறிந்தவர்கள், அறிஞர்கள்
என்ன சொல்லுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. சரி தாத்தா, உங்களை கேட்டால் எதனா சொல்லிடுறீங்கோ. அது உண்மையாக கூட இருக்குது. நீங்கள் மரத்தெல்லாம் காட்டினீங்கோ. ஆமாம், மரம் வளர வளர இந்த பட்டைகள் எல்லாம் கிளம்பி கொண்டே இருக்கிறது, இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தாத்தா. ஏன் சொல்லுங்களே. ஓகே.